அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிரோஷ் சந்துரு. பேபால் அக்கவுண்ட். இந்த பேபால் அக்கவுண்ட் துறக்கிறதுல நிறைய பேருக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்குது. நார்மலாகவே இந்த பேபால்ன்றது வந்து டெக்னிக்கலாக நிறைய எரர் கொண்டது. நீங்கள் இலகுவாக உங்களுக்கு விதிமுறையோட நீங்கள் ஓப்பன் பண்ண முடியாது. இந்த பேபால் அக்கௌண்ட்டை எப்படி நம்ம ஓப்பன் பண்ணிக்கொள்வது, இந்த ஓப்பன் பண்ண பிறகு ஒவ்வொரு அமைப்பு முறைகளையும் எப்படி நாங்கள் சரி பார்த்துக்கொள்வது, அதுக்கப்புறமாக இந்த எல்லா செட்டிங்ஸும் முடிஞ்ச பிறகு அதை கொண்டு வந்து டிக்டாக்ல எப்படி ஆட் பண்ணுறது, ஆட் பண்ண பிறகு டிக்டாக்ல இருக்க பணத்தை எப்படி பேபால் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறது, பேபால் அக்கௌண்ட்டுக்கு மாற்றின பணத்தை எப்படி திரும்ப எங்கட கைக்கு வர்றதுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இது தொடர்பான முழு வீடியோ தான் நாங்கள் உள்ள பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சொன்னால் இந்த வீடியோ வந்து பொறுமையாக பார்க்கணும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்களா இருந்தால் ஒரு சில விஷயங்கள், அதாவது முக்கியமாக பேபால் அக்கௌண்ட்ன்றது இலகுவாக துறக்க முடியாதுன்னு சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு மாற்று வழியை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி தந்திருக்கேன். ஸோ நீங்கள் அதை வந்து தொடர்ந்து பார்த்து முழுமையாக பார்த்தா தான் உங்களுக்கும் பழங்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களால் கஷ்டம் அதை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி கொள்வது. இந்த வீடியோ பார்க்கும் முதல்ல என்னுடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இதே போல் ஒரு சில வீடியோக்கள் வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் நான் அப்டேட் பண்ணும்போது, புதிய அப்டேட்கள் தரும்போது பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நரிக்களம்.com, இங்கே போகிற எல்லா நியூஸும் வந்து அங்கே உங்களுக்கு விளக்கமாகவும் எழுத்து மூல வடிவில் செய்தியாகவும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதை விட புது புது அப்டேட்டுகள்லாம் வேலைப்பாடு நடந்துட்டுருக்கு. எதிர்வரும் ஜனவரியிலிருந்து உங்களுக்கு அதுலேயும் நிறைய பிரியமான விஷயங்கள் வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேபால் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இன்டர்நேஷனல் லெவலில் பொதுவான கரன்சி வந்து யூஎஸ் டாலர் தான் பாவிக்கிறது. நாங்கள் இலங்கையாக இருக்கட்டும், வெளிநாடாக இருக்கட்டும், சவுதி அரேபியா இருக்கட்டும், கட்டாராக இருக்கட்டும், எந்த ஒரு நாடாக இருக்கட்டும், பொதுவாக யூஎஸ் டாலரில் தான் நாங்கள் வந்து இதுக்குரிய பேலன்ஸை வந்து நாங்கள் ரிசீவ் பண்ணிக்கொள்வோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நிறைய சோஷியல் மீடியாஸில் வந்து நாங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக இப்படியான இடைத்தரகர் மாதிரியான இந்த நிதியியல் முறைமைகளை வந்து நாங்கள் பாவிக்க முடியும். அப்போ பேபால் வந்து இந்த இடைத்தரகர் ஏஜென்ட்ஸ் மாதிரி தான் நடுவுக்குள் இருக்கும். ஸோ இதை வந்து நாங்கள் டிக்டாக்ல காசு சென்ட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் பயன்படுத்துகிறோம் இல்லை, இதை வந்து நாங்கள் ஒரு வெலட்டாகவும் பயன்படுத்தலாம். எங்களோட பாக்கெட் வெலட்டுக்கு தர அதே மாதிரியும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அது அடுத்த சாப்டர். இப்போ பார்க்க போகிறது என்னன்னாங்க, இந்த டிக்டாக்ல இருக்க மணியை வந்து ஒரு பேபால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் எப்படி எடுத்து எப்படி காசாக நாங்கள் மாற்றிக்கொள்றது தானே. ஸோ அந்த வகையில் ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் பேபால்.com போயிட்டோம்னு சொன்னால் எங்களை ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி கேட்கும். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பாருங்கள், இதில் ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து லொகின் பண்ண சொல்லி கேட்குது. எங்கள்கிட்ட வந்து லொகின் பண்ணுறதுக்கு இது இல்லை. ஸோ நாங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் சைன் அப் பண்ண போகிறோம். அதாவது புதுதாக ஒரு அக்கௌண்ட்டு திறக்க போகிறோம். இதில் கேட்கும்போது பர்சனலாக பிஸ்னஸ்ன்னு சொல்லி இதை நான் உங்களுக்கு மொபைல் அப்ளிகேஷனில் செய்து காட்டையிலும் என்ன பிரச்சனை கம்ப்யூட்டரில் செய்து காட்டுன்னு சொன்னால் நீங்கள் கூட பேபால் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறது ஈஸி இல்லை. நார்மலாக எரர் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதால் நீங்கள் ஃபோனில் கூட ட்ரை பண்ணும்போது டெஸ்க்டாப் மோடில் விட்டு தான் ப்ரௌசரை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டி வரும். ஏன்னா மொபைல் மோடில் யூஸ் பண்ணிங்களா இருந்தால் அது எடுக்காது, எரர் கொடுத்து கொண்டே இருக்கும். திரும்ப டெஸ்க்டாப் மோடில் கூட எரர் திரும்ப கொடுத்துட்ருக்கு. நாங்கள் திரும்ப ட்ரை பண்ணி தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஸோ அதனால் வந்து நான் கம்ப்யூட்டரில் செய்து காட்டுறேன். நீங்களும் கம்ப்யூட்டரில் திறக்கிறது ஈஸி. கம்ப்யூட்டரில் இல்லாங்க ஃபோனில் டெஸ்க்டாப் மோடை போட்டு ப்ரௌசரை யூஸ் பண்ணிங்கன்னா சரி. இல்லை பர்சனல் இருக்குது, நீங்கள் பிஸ்னஸை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா பர்சனல் அக்கௌண்ட் வந்து திறக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் செய்து கொள்ள மாட்டீங்களா. ஒரு சில பேர் வந்து விஷயங்கள் தெரிஞ்சவங்க வந்து அதை பொறுமையாக அதை செய்ய பார்ப்பீங்க. பர்சனலாக வந்து திறக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். மற்றோட சேர்த்து நிறைய செக்யூரிட்டி பர்பஸ் இருக்குது. அதேமாதிரி பிஸ்னஸும் ஓகே தான். ஆனால் பட் பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் டிக்டாக்லேருந்து காசு எடுத்து உங்களை பேங்க்குக்கு எடுக்கிறதுக்கு தானே. அதனால் நீங்கள் பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. கெட் ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்மளால் ஃபர்ஸ்ட் நேம் கேட்கும். ஸோ உங்களோட பேரை கொடுங்க. நான் உதாரணத்துக்கு சும்மா சந்துருன்னு கொடுக்குறேன். லாஸ்ட் நேம் கேட்கும், நிரோஷன் கொடுக்குறேன். இமெயில் அட்ரஸ் கேட்கும். உங்களோட இமெயில் அட்ரஸ் உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா சரி. பாதுகாப்பாக இருக்கணும். என்னென்ன சொன்னால் இதை மற்றவங்க இதை யூஸ் பண்ணால் இது நம்மளை பேங்க் மாதிரி தானே. ஸோ காசெல்லாம் போயிடும் பிறகு. ஸோ பாஸ்வேர்டை நீங்கள் ரெண்டு பண்ணுங்க. ஸோ பாஸ்வேர்ட் என்ட்ரு பண்ணியாச்சு. என்ட்ரு பண்ண பிறகு அக்ரி அண்ட் கிரியேட் அக்கௌண்ட்டை கொடுங்க. இந்த அக்ரி அண்ட் கிரியேட் அக்கௌண்ட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். இப்போ உங்களோட இமெயிலுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ ஸ்ரீலங்காவில் இருக்கிற நீங்கள் உங்களுக்கு பேபால் அக்கௌண்ட் வந்து துறக்கலான்னு சொன்னால் நீங்கள் இந்த மெத்தட்டையே ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா பர்சனல் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ண போகும்போது உங்களை கடைசி வரைக்கும் அது ஓப்பன் பண்ண விடாது, டெக்னிக்கல் எரரின் காரணமாக. ஆனால் செய்யலாம், அது கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சாங்க செய்யலாம். எல்லோரும் மேலே முயற்சி செய்யலாத. அதில் இந்த விஷயத்தை நான் சொல்லித்தரேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இமெயில் கோடுன்னு இருக்குது, சரியோ. இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண பிறகு உங்களோட இமெயிலுக்கு வந்து 6 கோட் வரும். அந்த கோடை வந்து நீங்கள் இதில் என்டர் பண்ணணும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாகவே என்னுடைய அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிட்டு, பேபால் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிட்டு. இதில் வந்து நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட் செய்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு பிஸ்னஸ் தேவைன்னு சொன்னால் இதை நீங்கள் மோடிஃபிகேஷன் பண்ணிக்கொள்ளுங்க, சரியா. அந்த லெட்ஸ் கோன்ருக்கு இந்த நீல பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இதில் பேமெண்ட் எடுத்து வித்ட்ரா பண்ணுறது மட்டுமென்று சொன்னால் நீங்கள் ஸ்கிப் கொடுத்தீங்கன்னு சொன்னால் சரி. ஓகே, நாங்கள் இப்போ வந்து பேபால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ என்ன செய்யணும், இனிமேல் இதை நாங்கள் டிக்டாக்ல கொண்டு ஜாயின் பண்ணோம்னு சொன்னால் எங்களோட காசெல்லாம் இதுக்கு வரப்போகுது. இப்போ இதுக்கு வர்ற காசை வந்து நாங்கள் என்ன செய்யணும், எங்களோட பேங்க்குக்கு எடுக்கணும். நாங்கள்
நாங்கள் ஏடிஎம்மில் போய்ட்டு காசை வித்ட்ரா பண்ணுறேன்னு சொன்னால் எங்களோட பேங்க்குக்கு மாற்றணும். எங்களோட பேங்க்குக்கு மாற்றணும்னு சொன்னால் உடனே நீங்கள் அவசரப்படக்கூடாது, வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். லிங்கை பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நார்மலாகவே பேப்பரில் வந்து ஸ்ரீலங்கா பேங்க் ஒன்றும் வராது. அதனால் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களோட ஏடிஎம் கார்டுக்கு தான் நாங்கள் எங்களோட காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதாவது பேலட்டுக்கு. டெஸ்க்டாப் வெர்ஷனில் வச்சுக்கொண்டு நீங்கள் சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணிங்களா இந்த ஃபினான்ஸ் இருக்கும், இந்த ஃபினான்ஸ் அல்லது ஃபைனான்ஸ், இந்த ரெண்டு ஏதாவது ஒரு வசனத்தை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணி இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேங்க் அண்ட் கார்ட்ஸ் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி நீங்கள் வரும்போது கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டுன்னு இருக்குது. லிங்க பேங்கை தவிர்த்து கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களோட பேங்க் கார்டு, அதாவது விசா கார்டாக இருக்கட்டும், மாஸ்டர் கார்டாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், பேங்க் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து இதில் என்டர் பண்ணுங்கள். இப்போ நான் உதாரணத்துக்கு விசா கார்டு, இப்போ நான் என்னுடைய பேங்க் கார்டை என்டர் பண்ணிட்டேன். எக்ஸ்பைரி டைம் கொடுக்க போகிறேன், கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமாக வந்து செக்யூரிட்டி கோடு நான் கட்டாயம் கொடுத்தாகணும். பில்லிங் அட்ரஸ் நீங்கள் ஏற்கனவே அங்கே போட்டு வச்சிருக்கிற அட்ரஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிங்க் கார்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏடிஎம் கார்டு, அதாவது வந்து விசா கார்டு வந்து எங்களோட பேபால் அக்கௌண்ட்டில் வந்து ஆக்ட் ஆகிடுச்சு. இனிமேல் நாங்கள் பார்க்க வேண்டியது டிக்டாக்கில் போயிட்டு எங்களோட டிக்டாக்கில் இருக்க பேலன்ஸை வந்து இனிமேல் நாங்கள் வித்ட்ரா பண்ணுறக்கூடிய செட்டிங்கை தான் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் பேபால் அக்கௌண்ட் எல்லாமே க்ரியேட் பண்ணிட்டோம். இனிமேல் அந்த பேபால் அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த காசை கொண்டு வர போகிறோம். அப்போ பேலன்ஸுக்குள்ளே போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட பேலன்ஸ் எவ்வளோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணோம்னு சொன்னால் எங்களுக்கு வித்ட்ரா பண்ணுற பட்டன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சில பேருக்கு ரீசார்ஜ் பண்ணலாம், காயின்ஸ் ரீசார்ஜ் பண்ணலாம். ஸோ இதில் வித்ட்ரா பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதில் வந்து உங்களோட வித்ட்ரா அந்த காசு எடுக்கக்கூடிய அக்கௌண்ட்டில் எல்லாம் வந்து ஆட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ இதில் பாருங்கள், ஒரு அக்கௌண்ட்டும் ஏற்கனவே இல்லை. ஸோ உங்களோட வீடியோ கண்டு நான் எல்லாத்தையும் டிலீட் பண்ணால் இதில் ஆட் அக்கௌண்ட் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கும், புதுசாக ஒரு அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ண சொல்லுவோம். இப்படியான அக்கௌண்ட் பேபால், பியோனர், அடுத்தது வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து நாங்கள் நார்மலாகவே டிக்டாக் வந்து ஆட் பண்ணி கொள்ளலாது. ஸோ நான் வந்து இதில் பேபாலை செலக்ட் பண்ணுறேன். அதுக்கு பிறகு உங்களோட ரகசிய கோட் கேட்கு, நார்மலான அது நார்மல் ப்ரொசீஜர். நீங்கள் ரிசீவ் பண்ணி என்டர் பண்ண பிறகு அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்த பிறகு உங்களோட பேபால் அக்கௌண்ட்டை ஆட் பண்ண சொல்லுது. இப்போ இதில் நாங்கள் எதை ஆட் பண்ணணும், எங்களோட புதுசாக தொடர்ந்து பேபால் அக்கௌண்ட்டோட ஜிமெயில் அட்ரஸையும் அந்த பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டு நாங்கள் வந்து எங்களோட பேபால் அக்கௌண்ட்டை வந்து டிக்டாக்ல ஆட் பண்ணலாம். ஸோ இதில் நாங்கள் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னுடைய ஜிமெயில் அட்ரஸை கொடுத்து நான் வந்து எப்படி இந்த பேபால் அக்கௌண்ட்டை வந்து டிக்டாக்குள்ளே வந்து ஆன் பண்ணுறேன்ன்றது தான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களோட ஜிமெயில் அட்ரஸ், அதாவது பேபாலுக்கு ரெஜிஸ்டர் பண்ண ஜிமெயில் அட்ரஸை வந்து நீங்கள் இதில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு சைன் கொடுங்க. அதுக்கு பிறகு பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணுங்கள். பாஸ்வேர்டை கொடுத்துட்டு நீங்கள் சைன் பண்ண பிறகு நார்மலாகவே இது வந்து சில பேருக்கு கேட்கும் செக்யூரிட்டி சேலஞ்சுன்னு சொல்லி, சில பேருக்கு கேட்காது. நம்மளால் உனக்கு அக்கௌண்ட்டுக்குள்ள போயிடும். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கொடுக்கணும். இப்போ எனக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நிறைய இருக்கிறதால வந்து இப்படி கேட்குது. உங்களுக்கு இருந்துன்னு சொன்னால் இப்படி கேட்கும், அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதை ஒன் பண்ணி வச்சுக்கொள்வது சேஃப் தான். இதுக்கப்புறமா வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற பேபால் அக்கௌண்ட் வந்து எல்லாம் உங்களோட ப்ரொசீஜரில் ஆட் பண்ணுற ப்ரொசீஜர் முடிந்தாலே உங்களோட டிக்டாக் வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகின பிறகு அடுத்த கட்டம் என்ன, உங்களோட டிக்டாக் பேலன்ஸை வந்து அந்த பேபால் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அதை தான் இப்போ நான் உங்களுக்கு மிச்ச வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், டிக்டாக்ல உங்களோட பேபால் அக்கௌண்ட் ஆட் ஆகினான்னு காட்டின பிறகு கீழுக்கு பாருங்கள் $US இருக்குது தானே, அதுக்கு நேராக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணுறான்னு என்டர் பண்ணணும். இப்போ நார்மலாக எனக்கு பேலன்ஸ் இருக்குது $747. ஸோ அதை தான் நாங்கள் என்டர் பண்ணுறேன். ஆனால் ஆக குறைஞ்சது $1 சரி இருக்கணும் நீங்கள் வித்ட்ரா பண்ணுறதுக்கு. ஸோ உதாரணத்துக்காக இந்த அக்கௌண்ட்டை வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். நான் இன்னொரு அக்கௌண்ட்டில் வந்து பாருங்கள் உங்களுக்கு எப்படி இந்த காசை நான் பேபாலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்லி காட்டுறேன். இது வந்து என்னுடைய மெட்ரி அக்கௌண்ட். ஸோ பாருங்கள், இப்போ நான் அதில் அமௌண்ட்டை என்டர் பண்ணுறேன். சரியா, என்டர் பண்ணிவிட்டு வித்ட்ரா கொடுக்குறேன். இப்போ இது வந்து என்னுடைய பேபால் அக்கௌண்ட்டுக்கு டிரெக்டாக வந்து இந்த காசு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ட்ரான்ஸ்ஃபர் ஆகினோடனே என் பேலன்ஸை காட்டுறேன் பாருங்கள். இந்த வித்ட்ரா ஆகிட்டுது. என்னுடைய பேலன்ஸ் வந்து 0 இப்போதைக்கு. நான் அதாவது எடுக்கக்கூடிய காசு வந்து 0 ஆகிடுச்சு. ஏன்னா பேபால் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், என்னுடைய பேபால் அக்கௌண்ட்டுக்கு இப்போ நான் அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினது, நான் யூரோவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் $US எனக்கு இப்போ அந்த பணம் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு, இப்போ நான் அந்த பணத்தை வந்து நாங்கள் ஏற்கனவே ஆட் பண்ணின பேங்க் கார்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் மணின்றதை கிளிக் பண்ணுறதன் ஊடாக நான் என்னால் அனுப்ப முடியும். இதே மாதிரி தான் உங்களோட பேபால் அக்கௌண்ட்டில் இருந்து கூட நீங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட பணத்தை பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இவ்வளவு தான். உங்களுக்கு இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு பேபால் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அந்த பேபால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண அப்புறம் ஒரு பேங்க் லிங்கை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறமாக டிக்டாக்ல போயிட்டு இந்த பேபால் அக்கௌண்ட் எப்படி ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறமாக பணத்தை டிக்டாக்ல இருந்து எப்படி பேபால் அக்கௌண்ட் கொண்டு வர்றது, பேபால் அக்கௌண்ட்ல இருந்து பேங்க்குக்கு எப்படி கொண்டு வரன்றத சகல விஷயங்களையும் வந்து இந்த முழு வீடியோவில் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ பிரயோசனமாக இருந்தால்
நீங்களும் பயன்படுத்தி கொண்டு உங்களோட உறவு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அத்தோட என்னுடைய சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் அதையும் கையோட சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.